வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். வாழ்க்கையில் மிக மிக அற்புதமான மனிதர்கள். இரட்டை ராசியில் சிறந்த ராசி மீன ராசி. அந்த மீன ராசிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் குணம் ஒன்று உண்டது, பகிர்ந்து கொடுப்பது. இல்லைன்னா என் பொருளை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு இருப்பது. அதற்கு என்ன காரணம் ஆன்னு கேட்டால், அங்கே இருக்க சனி பகவானோட ஸ்பெஷல் குணம், இன்றைக்கி இருக்கிற சனி பகவானோட உத்தம குணம். நான் தப்பு செய்யலை, நான் தவறு செய்யலை, நான் ஏன் எல்லாருக்கும் நான் பயந்துருக்கணும் என்ற கேள்வியை கேட்குற மீனராசி. இதற்கு முன்னாடி 7 நாடு சனியில் நீங்கள் பட்டீங்கன்னெலாம் சொல்லியிருப்பாங்க. அது யாருக்கு 7 நாடு சனி? அந்த பிறந்த நேரத்தில் இருந்தவங்களுக்கு அந்த 7 நாடு சனி இருக்கும். எல்லாருக்கும் 7 நாடு சனி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் பிறந்த நேரத்தில் ஒன்றா இருக்கும். இப்போ அந்த வயசுக்கு ஏற்ப 15 வயசுக்குள்ளே இருக்கவங்களும் இருக்காங்க, 30 வயசில் இருக்கவங்களும் இருக்காங்க. அந்தக்கு ஏற்ப அந்த 7 நாடு சனின்றது செயல்படும். பிறப்பிற்கு ஏற்ப அந்த 7 நாடு சனி உங்களுக்கு நல்லது தருமா கெட்டது தருமான்னு நம்ம உணரணும். இந்த தை மாத பலனை பொறுத்த வரையும் உங்களுக்கு 6ஆம் அதிபதி ரோணோ ரோகம் பிணி பீடை தொல்லை தொந்தரவு தரக்கூடியவன் உன்னுடைய லாபஸ்தானத்தில் இருக்கான். உங்களுடைய உடல்நிலை பாதிப்பு ஏற்படுவதனால் உங்களுக்கு பயம் ஏற்படும். பயம் ஏற்படுவதனால் உங்களுக்கு கஷ்டம் இருக்கும். படிக்கிற படிப்பை சரியாக படிக்க முடியாது. உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான சூழ்நிலைகள் இருக்கும். ஞாபக சக்தி வராது. ஏன்? அந்த இடத்துல உங்கள் ஞாபக சக்தி கொடுக்கக்கூடிய அந்த நட்சத்திர அதிபதிகளுக்கு எப்படி இருக்காங்க, அந்தந்த இடத்துல இருக்கா. அந்த இடத்துக்கு வீட்டதிபதி அந்த இடத்த பார்த்துருக்கான். ஓவரான கான்ஃபிடென்ட், நல்ல அசதி, நல்ல தூக்கம். ஆகையினால் நல்ல தூங்குகிற குழந்தைகளாக இருந்தாலோ குடும்பமாக இருந்தாலோ பொருள் விரயம் ஆகும். நிறைய பொருள் விரயம் வருதேன்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிக்கிட்டு இருந்தால் உடல் நோய்பட்டு அந்த நோயினால் செலவு பண்ண வேண்டிய விஷயம் வரும். உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு பாதிப்பு வரும். சம்பாதிக்கிற குழந்தைங்களாக இருந்தால் வெளிநாடுகளுக்கு சென்று விடும். அது வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு எல்லா அதாவது உபசரணை வார்த்தைகள் தான் கிடைக்கும். அவங்களால உபயோகம் இருக்காருன்னா ஒரு சிலருக்கு உபயோகம் இருக்காது. நிறைய பேருக்கு இந்த காலத்தில் உயிர் பாதிப்பு வரும், உடல் பாதிப்பு வரும், மன பாதிப்பு வரும், எல்லாமே வரும். ஆனால் பணம் இருப்பவர்கள் தப்பிச்சிருவாங்க, குணம் இருப்பவர்கள் பாதிப்பார்கள். ஏன்னா உங்கள் குணம் இந்த நேரத்தில் செல்லாது, உங்களுக்கு பல கஷ்டத்தை கொடுக்கும். குருவின் பார்வை இருக்குது, அதனால் நீங்கள் தப்பிச்சிருவீங்க அன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டால் அந்த குருவை அந்த சனிக்கிட்ட தான் மாட்டிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த மாதத்தை பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த குரு சனிக்கிட்ட மாட்டி இருக்கிற நேரத்தில் தான் பயணிக்க போகிறீங்க. அந்த லக்னத்தில் சனி பகவானுடைய பவரில் சனி பகவானும் இருக்கார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எப்படி இருக்குன்னா மனம் இருகலாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் உபாயம் தேடிக்கொள்வதாக இருந்தால் இது ஒரு விமோச்சன காலமாக இருக்கும். இல்லை என்றால் மேலும் மேலும் இறுகி பல உண்மையான சம்பவங்களை மறந்து பொய்யான சம்பவங்களை உணர்ந்து நீங்கள் பல கஷ்டங்களுக்கு ஆளாக வேண்டி வரும். உங்களை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய இடமாக இருக்கிறது. உங்களுடைய கர்ம வினைகள் போக்கக்கூடிய இடமாக இருக்குது. எப்பொழுதும் 2 சனி 3 சனியில் கிரகங்கள் இருக்குதுனாவே அந்த நேரத்தில் இருகள் அதிகமாகும். அதை உதறி தள்ளிட்டு போகிற குணம் வரணும். சத்திய தர்மத்தை நீங்கள் எப்பொழுதும் பேசக்கூடாது, பேச முடியாது, பேசி பிரயோஜனம் கிடையாது. ஆனால் சத்திய தர்மம் தான், உண்மைதான். அந்த உண்மைக்கு யார் பலன் தருவா? குறைஞ்ச நேரத்தில் நிறைய வேலை செய்யணும்னா எப்படி செய்ய முடியும்? அதற்குன்னு உரிய நேரத்துக்கு அதுக்குரிய வேலையை செய்யணும்ல, அது செய்ய விட மாட்டாங்க. அவர்களுக்கு 7ல் இருக்கிற புதன் தானே ஸ்பீட். இவன் ஸ்பீடு குறைச்சா அதே இந்த இடத்துல மங்களாயிடும், உணர்வுகள் கம்மியாயிடும். ஏது தமிழ் இருக்கும்போது அதிகமாகும். அப்போது உங்கள் பிறப்பின் போது அந்த புதன் பகவான் எங்கே இருந்தார், சனி பகவான் எங்கே இருந்தார், குரு பகவான் எங்கே இருந்தார் என்பதை உணர்ந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த தை மாதத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக மொத்தத்தில் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவீர்கள். நல்ல
சிறப்பான நேரத்தில் கொண்டாடும் போது உங்கள் உடல் உபாதைகள் பிரச்சனை இருக்கும். சில பேர்களுக்கு சில விஷயங்கள் விடுபட்டு போகும், அப்படியும் வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு தூக்கம் இல்லாமல் மன உளைச்சலில் மன கஷ்டத்தில் அவதிப்படுவீங்க. அதுவும் சின்ன சிறுவாக ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, ஒரு 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அவங்களெலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சின்ன விஷயம் அப்படியே அமைதியாக தனக்குன்னு உள்ள சில மந்திரங்கள் இருக்குது, அதை போடுங்க. உங்களுடைய உடலுக்குள்ளே இருக்கிற சக்தியை உணருங்க. அதை போட்டு அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சு அதன்படி வாழ்ந்து பாருங்கள். சிறப்பாக எடுத்துகிட்டு போகலாம். உங்களுடைய பாதைக்கு யாராவது குருமார்களும் உதவுவாங்க, உற்றார் உறவுகள் உணருவாங்க. ஆனால் செலவு தான் ஆகும். செலவு ஆகுதேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த நேரத்தில் செய்யக்கூடிய செலவு உங்களுக்கு பல மடங்கு திரும்பி வரும். ஏன்னு கேட்டால் பிராணபயம் வரும். உங்களுடைய உடலில் சஞ்சலங்கள் இருக்கும், இரட்டிப்பு குணங்கள் வரும். இல்லறத்தில் இருக்கிறவங்க இருக்கலாமா, ஓடி போயிடலாமான்னு நினைப்பாங்க. முதியவர்களாக இருந்தால் எங்கேயாவது ஆசிரமங்கள் சுற்றி வரலாமா நினைப்பாங்க. கோவில் குளங்கள் போவாங்க. ஆகையினால் இந்த கன்னியா ராசிக்கும் இந்த மீன ராசிக்கும் இந்த பொங்கல் பண்டிகையானது மிக சாதுர்த்தியமாக நடத்த வேண்டிய பண்டிகையாக இருப்பதனால் கவனமாக இருங்க. தண்ணியில் போய் ஆடாதீங்க. உங்களுக்கு தண்ணியால் பிரச்சனை வரும். அது எந்த விதமாக இருந்தாலும் சரி. சும்மா சாதாரணமாக குடிக்கும்போது மூக்கில் தண்ணி ஏறிடும். நீங்கள் இதை அனுபவத்தில் பாருங்கள். சில பேர் அழுதுகிட்டே உட்காந்துருப்பீங்க, சில பேர் அழுவவும் முடியாது, சிரிக்க முடியாது, அப்படி இருப்பீங்க. ஆகையினால் மீனராசி அன்பு நேயர்களே, நீங்கள் இந்த மாதம் தை மாதம் 2026 மிக சிறப்பாக இயற்கையோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவான். எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் தை மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில், அதாவது ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், விருச்சக ராசியில், மகர லக்னத்தில், புதன் பகவானுடைய திசையில் 229 டிகிரியில தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கும்போது இந்த மாதத்தில் பார்த்தா முக்கியமான ஒரு 4 நிகழ்வுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தை மாதம் 1ஆம் தேதி, அதாவது தை பொங்கல் அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தை மாதம் 4ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை. அதாவதுன்றது இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அற்புதமான ஒரு அமாவாசை. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்துல முக்கியமான 3 அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசை, புரட்டாசி மாகாளி அமாவாசை, இது தை அமாவாசை. இந்த 3 அமாவாசையுமே இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது, அதாவது இறந்தவங்களுக்கு நம்ம படையல் போட்டு சாமி கும்பிடும் பொழுது இறந்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். அதே மாதிரி அந்த இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் போது நம்ம அவங்களே நம்ம வீட்டுல பிள்ளைகளா பிறப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் உண்டு. அதனால இந்த தை அமாவாசை, அதாவது பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி அன்னைக்கு வர்றதுனால நீங்க இறந்தவங்களுக்கு சாமி கும்பிடுறதுக்கு உண்டான நாள் தை மாசம் 4ஆம் தேதி தை அமாவாசை. இறந்தவங்களுக்கு வழிபாடு செய்யுங்க. அதாவது உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும், பாவத்தை எப்பயுமே சேர்த்து வச்சுட்டு போகக்கூடாது. அதனாலதான் இந்த இறந்தவங்களுக்கு நம்ம கொடுக்குற இந்த தர்ப்பணம். சரிங்களா? மீனராசி நேயர்களே, மீனராசியில பிறந்த உங்களுக்கு இந்த தை மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்தைப்படி கடைசி ராசி 12வது ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில பிறந்த உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே
மீன ராசிக்காரங்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னா, ஒரு கிணத்துல போட்ட ஒரு கல் மாதிரி கிடக்குறீங்க. தொழில சாதிக்க முடியாம, சம்பாரிச்ச காசு மிச்சம் பண்ண முடியாம, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாம, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம, குடும்பத்துல சங்கட சலுப்பா இருந்துகிட்டு, உடல் உபாதிகளோட, வாங்காத கடனுக்கு வட்டி கட்டிக்கிட்டு, நல்லவங்கன்னு 10 ரூபா வாங்கி கொடுத்துட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு, குடும்பம்தான் உலகம்னு சொல்லி இருந்த உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு, நம்ம எதை நோக்கி தான் போறோம் அப்படின்னு தெரியாம குழப்பத்திலேயே இருக்கக்கூடிய ராசி நீங்க தான். ஆனா பாலும் வெல்ல பால்டர் வெல்ல, பால் குடிச்சிடலாம், பால்டர் குடிக்க முடியுமா? நீங்க தயாரா இருக்கிறீங்க. ஏன்னா நம்பி கெட்டு போன ராசி யாருன்னா மீன ராசி தான். உங்க ராசியாதிபதி யாருன்னா குரு பகவான். குரு பகவான் 86 டிகிரியில, அதாவது மிதுன ராசியில தன்னோட சொந்த நட்சத்திரம் வாங்கி, அதாவது புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல தன்னோட சொந்த சாரம் வாங்கி உக்காந்துருக்கிறார். யாரையும் நம்பாம என் சொந்த காலில் நான் நிற்கிறேன் அப்படின்னு தன் சொந்த சாரம் வாங்கி உட்காந்துருக்கிறார். அற்புதமான காலம் உங்களுக்கு. ஏன்னா உங்க ராசியாதிபதி சொந்த காலில் நிற்கிறாரு, சொந்த சாரம் வாங்கி உட்காந்துருக்கிறாரு. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்று. அப்போ பாசிட்டிவா இருக்கிற விஷயம் 1000 விஷயங்கள் சொல்லலாம். ஆனா நெகட்டிவா இருக்கிற விஷயம் ஒன்னே ஒன்று மட்டும்தான், உங்களுக்கு ஜென்ம சனி மட்டும்தான். ஜென்ம சனி என்ன இப்ப இந்த மாசத்துல மாற போகுதா? இல்ல, 2.5 வருஷம். சனி ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 2.5 வருஷம். அதனால சனி பகவானை பத்தி இந்த மாசம் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அதே மாதிரி 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடியவர் தான் இந்த ராகு கேது. அவரும் நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. இதெல்லாம் வருட கிரகம். சனியும் எடுத்துக்க வேண்டியது இல்லை, ராகு கேதும் எடுத்துக்க வேண்டியதில்லை. உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவர். அப்ப நம்ம ராசி அதிபதி எங்க இருக்கிறாருன்னு பார்த்தா 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறார். ஒரு மனிதருக்கு 4ஆம் இடம் வலுத்தா, சுகஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா இந்த இடமெல்லாம் வாங்கலாம். நிச்சயமா சொல்றேன், 2025ல இடம் வாங்கினீங்களோ வாங்கலையோ, வீடு கட்டினீங்களோ கட்டலையோ, தொழில் ஆரம்பிச்சிங்களோ இல்லையோ, கடன் பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்ததோ இல்லையோ, இது 4மே இந்த 26ல கண்டிப்பா நடக்கும். தொழில சாதிக்க போறீங்க, கடன் பிரச்சனை உங்களுக்கு தீரப்போகுது, மண்ணு மனம் வாங்கி சொந்த இடத்துல உட்கார போறீங்க, உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், ஒரு பிராண்டோட வாழ போறீங்க. இது இந்த 2026ல நடக்க போகுது. அதுக்கு முன் உதாரணமே, அதாவது நான் சொல்றேன், இந்த தை மாசம், தை பிறந்தா வழி பிறக்கும். நம்ம சொன்ன சனி பத்தி எடுத்துக்க வேண்டாம், ராகு கேது பத்தி நீங்க எடுத்துக்க வேண்டாம். குரு உங்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஹெல்த் பிரச்சனை, அம்மா நல்லா இருந்தா அப்பா நல்லா இல்லை, அப்பா நல்லா இருந்தா மனைவி நல்லா இல்லை, மனைவி நல்லா இருந்தா கணவன் நல்லா இல்லை, எல்லாரும் நல்லா இருந்தா பிள்ளைங்களுக்கு நல்லா இல்லை. அப்படியே பம்பர மாதிரி சுத்திக்கிட்டே இருக்குதுங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு மாசம் கண்டா கரண்ட் பில்லு கட்டுறமோ இல்லையோ, மருந்து மாத்திரை செலவு நான் வாங்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்றீங்களா? பயப்படவே வேண்டாம். இந்த மாதம் உங்களுக்கு அந்த செலவுகள் எல்லாம் குறைய போகுது. ஏன்னா சுகஸ்தான குருவா இருக்கிறார். அப்போ உடல் ஆரோக்கியம் மேம்படும். 2வது, மண்மனை சார்ந்த விஷயங்கள் நடக்கும், கைக்குடி வரும், மண்மனை ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, புதுப்பிக்க, சொந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சி எடுப்பீங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் உங்களை தேடி வரும். கண்டிப்பா உங்களுக்கு யார் வகையிலேயாவது புது நட்பு, புது உறவு, புது பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஏற்படும். கண்டிப்பா இது உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் 10ல் இருக்கிறாரு. செவ்வாய் 10ல் இருக்கிறது 2 நாள் தான். 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வராரு. உங்களுக்கு லாபஸ்தானத்துல சூரியன் இருக்கிறார். மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியனே உங்களுக்கு லாபஸ்தானத்துல தான் இருக்கிறார். அப்ப இதோட உங்களுக்கு என்ன நல்லது வேணும்? ஒரு மாதம் வரவு செலவை நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன் தான். அந்த சூரியனே உங்களுக்கு எங்க இருக்கிறாருன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, லாபஸ்தானத்துல. அப்ப நிச்சயமா இந்த மாசம் உங்க கையில 4 பணம் நிற்கும். கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க. சொன்ன சொல்லு கட்ட நீங்க செஞ்சு முடிப்பீங்க. இதுக்கு முன்னாடி செஞ்சு முடிச்சு வெளியில் வரத்துக்குள்ளார பல துன்பங்கள், பல குழப்பங்கள், பல கேள்விக்குறிகள் உங்களுக்கு இருந்தது. ஆனா இந்த மாதத்துல உங்களுக்கு நிச்சயமா சொல்றேன், உங்களோட வரவு செலவு உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களோட குடுக்கல் வாங்கல் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். அற்புதமான ஒரு இடத்துல சூரியன் அதாவது லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இது மட்டும் இல்ல, சுக்கிரனும் 11ஆம் இடத்துல தான் இருக்கிறார்.
அப்ப சுக்கிரனும் சூரியனும் சேரும்போது சுக்கிர மங்கள யோகம் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்குது. இந்த ஒரு யோகம் மட்டும் இல்லாம அடுத்தது 2ஆம் தேதி அன்னைக்கு, தை மாசம் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவானும் அதாவது அடுத்தது 11ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு வராரு. செவ்வாய் வந்து உட்காரும் போது அப்ப சுக்கிர மங்கள யோகம் அந்த இடத்துல ஏற்படுது. ஏன்னா சுக்கிரனும் செவ்வாய் உட்கார்றாரு இல்லையா, சுக்கிர மங்கள யோகம் ஏற்படுது. ஃபர்ஸ்ட் அதாவது சுக்கிர ஆதித்ய யோகம் ஏற்படுது. அடுத்தது சுக்கிர மங்கள யோகம் ஏற்படுது. 3ஆம் தேதி புதன் வராரு. அப்ப 3ஆம் தேதி புதன் வரும்போது என்ன ஆகுது, புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுது. 11ஆம் இடம்ன்றதே ஒரு அற்புதமான இடம். அது போக உங்களுக்கு 4 கிரகங்கள் 11ஆம் இடத்துல உட்காரும் போது நிச்சயமா சொல்றேன், செலுசெலுப்பா இருக்க போறீங்க. பட்டு போன ஒரு செடி மரம் மீண்டும் துளிர்த்து வளருது அப்படின்னா அது பெருமைப்பட வேண்டிய விஷயம். நிச்சயமா மீன ராசிக்காரங்களோட நிலைமை ஒரு கிணத்துல போட்ட மாதிரி கடந்திருப்பீங்க. கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். நிம்மதி இல்லாம, போராடிக்கிட்டு, சந்தோஷம் இல்லாம, எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோன்னு இருந்த உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன், முன்னையே பாசிட்டிவா 1000 விஷயங்கள் சொல்லலாம். நெகட்டிவா சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஜென்ம சனி மட்டும்தான். பயப்படாதீங்க, இந்த ஜென்ம சனி உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. அதே மாதிரி இந்த 11ஆம் இடத்துல 4 கிரகங்கள் வரக்கூடிய தருணத்துல நான் அடிச்சு சொல்றேனுங்க, இந்த தை மாசம் உங்க வீட்டுல ஒரு நல்ல செய்தி வரும். அதுக்கு முதல் ஆதாயம் நான் சொல்றது, அதாவது மனயோகம் உங்களுக்கு உண்டு. மனயோகம் உண்டு. திருமண தடைகள் விலகும், புத்திர செல்வங்கள் பெருகும். அது போக உங்களுக்கு எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் இதெல்லாம் சரியாகும். எண்ணம் எதிர்பார்ப்பு மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா நமக்கு நல்லது நடக்கிற மாதிரி கண்டிப்பா இந்த 2026 உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு அடித்தளமே இந்த உங்களுக்கு தை மாசம் தான். இதுக்கு நான் சொல்ற மாதிரி இந்த மாதத்துல பாருங்க 2 ஒரு முக்கியமான நாள் வருது. 4 முக்கியமான நாள்கள் இருந்தாலும் இதுல 2 முக்கியமான விஷயம் என்னன்னா, இறந்தவங்களுக்கு நாம செய்ய வேண்டிய கடமை. அதாவதுன்றது பாத்துட்டீங்க அப்படின்னா, தை மாசம் 4ஆம் தேதி அமாவாசை. இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. இறந்தவங்களுடைய போட்டோ வீட்டில் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு விரதம் முடிச்சுக்கோங்க. செத்தவங்களே சொர்க்கத்துக்கு போவாங்க, இறந்தவங்களே நம்ம வீட்டில் பிள்ளையா பொறுப்பாங்க. அதாவது நம்ம கஷ்ட நஷ்டம் யாருக்கு தெரியும்னா நம்ம முன்னோர்களுக்கு தெரியும், நம்ம கூட இருந்து இறந்தவங்களுக்கு தெரியும். அதனால இறந்தவங்களுக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுங்க, தர்ப்பணம் செய்யுங்க, நல்லா இருக்கும். ஏன்னா பொதுவா ஒரு வருஷத்துல 3 அமாவாசை இந்த மாதிரி வரும். ஆடி அமாவாசை, புரட்டாசி மாகாளி அமாவாசை, இந்த தை அமாவாசை. இந்த தை அமாவாசையில இறந்தவங்களுக்கு நீங்க நான் சொல்ற மாதிரி சாமி கும்பிடுங்க, நல்லது நடக்கும். 18ஆம் தேதி தை பூசம், முருகனுக்கு உகந்த நாள். மலை மேல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். தொட்டதை தொடங்கும், வச்சது விளங்கும், எதிர்பார்க்கறது உங்களுக்கு நடக்கும். எப்படி பார்த்தாலும் எண்ணம் போல் வாழ்க்கைன்ற மாதிரி உங்க ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமா சொல்றேன், இந்த 2026 நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு இந்த தை மாசம் தான் அதுக்கு சாட்சி, ஆதாரமா இருக்க போகுது. இதுல மாற்றமே இல்லை. நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. அதே மாதிரி செவ்வாய் ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்தா இந்த கடன் பிரச்சனை எல்லாம் குறையும். செவ்வாய் பார்வை 4, 7, 8. அப்ப தனுசு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்க ராசி தான் பார்க்கிறாரு. கடன் பிரச்சனை எல்லாம் தீரும், குழப்பங்கள் சரியாகும். நீங்க பயப்பட வேண்டாம். ஆடம்பரம் நல்லா இருந்தா முடிவு நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி இந்த 2026 நல்லா இருக்குன்றதுக்கு அடித்தளமே இந்த தை மாசம் தான். முயற்சி மட்டும் கைவிடாம உங்க ஜாதகத்தை பார்த்து அதுல நீங்க எப்படி போனா நல்லா இருக்க முடியுமோ அது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு உங்க ஜாதகத்துல அந்த பிராப்தம் இருந்ததுன்னா நிச்சயமா சொல்றேன், நடந்தே தீரும். இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க, சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க. நன்றி. நாம் காண இருப்பது காலபுருஷனுக்கு 12, காலபுருஷனுக்கு குருவாக வரக்கூடியவர், காலபுருஷனுக்கு குருவுக்கும் குருவாக வரக்கூடியவர். கண்டிப்பாக ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கு குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. குருவை வச்சு தான் ஒரு வித்தையை கற்றுக்கறணும். ஆனால் இப்போ எல்லாருமே குருவாக யாரை வச்சுக்கிறோம்? கூகுளில் வச்சுக்கிறோம். அதுக்கு தான் கூகுளில் குருன்னு வச்சுருக்காங்களான்னு தெரியல. கூகுளுக்கு முதலெழுத்து ஜி தானே வரும், குருவுக்கு ஜி தானே வரும். அதனால என்ன எடுத்தாலும் இப்போ எங்கே போகட்டே
பாரு கூகுளில் போய் எடுத்து பாரு, அப்படி தானே சொல்கிறாங்க. அப்போ குருங்கிறது எங்கே இருக்காங்க? இப்போ கூகுள் தான் எல்லாத்துக்கும் குருவாக ஆகிப்போச்சு. அப்படிப்பட்ட என்ன கூகுளாக இருந்தாலும் சரி, அதுவும் குருவாக நினைத்து நல்லதை செய்தால் வெற்றி நிச்சயம், நல்லதை செய்தால் ஜெயம் கிட்டும், நல்லதை செய்தால் பல மாற்றங்கள் வரும், நல்லதை செய்தால் 7 சனி தன்னை விட்டு போகாது, குறையும், துன்பங்கள் குறையும், துயரங்கள் குறையும், பட்ட கஷ்டங்கள் குறையும், நஷ்டங்கள் குறையும். 7 இருக்கத்தான் செய்யும், அதனுடைய தாக்கங்கள் குறையும். அந்த தாக்கங்கள்லாம் குறையும், கண்டிப்பாக குறையும். ஏன்னா வழிபாடு பிரார்த்தனை வெற்றியை கொடுக்கும், தியானம் தியாகத்தை கொடுக்கும், வழிபாடு வாழ்க்கையை வெற்றியை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும், அனுபவத்தை கொடுக்கும், ஆற்றலை பெருக்கும், தியாக உணர்வை மீட்டும். எத்தனை 7 சிற்றம் அதைத்தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, நால்வர்கள் சொல்லியிருக்காங்க. நாளும் கோலும் இருந்தென்ன, நாளும் கோலும் நம்மை என்ன செய்யும், நம்மை நாதன் உள்ளிருக்கையில், நாளும் கோலும் என்ன செய்யும், நாதன் உள்ளிருக்கையில். எப்படிப்பட்ட வாசகம்! கூற்றாயினர் விளக்கிலேர் கொடுமை பல செய்தனர், ஏற்றார் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குபவன் எப்பொழுதும், தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடிலை வீரட்டான துறை அம்மானே என்று தந்தையாக, தாயாக, குருவாக, தெய்வமாக பாடிய அந்த நாவுக்கு அரசரின் திருவடியை வணங்கி அவரையும் குருவாக ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக மீனராசி நேயர்களுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக மாறும். ஒரு 5 மாதம் பொறுத்துக்கோங்க, குரு உங்களை பார்ப்பார். ஜூன்லேருந்து கடகத்துக்கு உச்ச குரு வந்து உங்களை பார்க்குறாரு. அப்போ முதல் சுற்றா 2வது சுற்றாங்கிறத பார்த்துக்கோங்க. முதல் சுற்றுனா பயப்படுங்க, 2வது சுற்றுனா பயப்பட வேண்டாம். முதல் சுற்றாக இருந்தாலும் தசாபுத்தியும் பார்த்துக்கோங்க. அப்படி தசாபுத்தியும் பார்த்துக்கிட்டா நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பினை உங்களுக்கு எதிர்பார்க்கணும். என்ன 7 நடக்கும்போது சந்திர திசையில் ராகு புத்தி, சந்திர திசையில் கேது புத்தி, சந்திர திசையில் சனி புத்தி மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. அதோட கூட ஒரு நெகட்டிவாக குரு திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் குரு புத்தி வராமல் பார்த்துக்கிட்டா நிச்சயமாக ஒரு மகத்தான வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எனவே காலபுருஷனுக்கு கொஞ்சம் சிக்கனமாக தொழிலில் கவனமாக இருக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், வெளி விவகாரங்களை தலையிடக்கூடாது, ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது, வம்போலக்கில் போகக்கூடாது. வெள்ளைக்காக்கா பறக்குதுடா, இல்லைடா கருப்புன்னு உண்மையை சொன்னால் மாட்டிக்கிறீங்க. வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா மஞ்சக்காக்கான்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். அதை மட்டும் சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் தசாபுத்தியை பார்த்துக்குங்க. நான் சொன்ன அந்த பிளானட், அந்த கோள்களுடைய சம்பந்தம் மட்டும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஒரு உச்சத்துக்கு போயிடலாம். முதல் சுற்றா 2வது சுற்றாங்கிறத பார்த்துக்குங்க. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு 7 சனியாக இருந்தாலும் இந்த வரக்கூடிய 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் வாக்கியத்தில் பற்றி வருதுனால நம்ம சொல்கிறோம். ஆனால் நமக்கு நடைமுறையில் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது, திருக்கணிதம் தான் பேசிகிட்டு இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த 26 எப்படியாவது ஒரு 6 மாதம், இந்த 6 மாதம்தான் 7னுடைய தாக்கம் அதிகம். அப்புறம் குரு பார்த்துறாரு. அதுக்கடுத்து 7னுடைய 2வது சுற்று அந்த 7 சனியுடைய பொங்கு சனி, அந்த 7 சனி ஜென்மச்சனி முடியக்கூடிய வந்துடும். 1.5 வருஷம் முடிஞ்சால் அங்கிட்ட 1.5 வருஷம், அங்கிட்ட 1.5 வருஷம் முடிஞ்சால் 1 வருஷம் தானே. அங்கிட்ட 6 மாதத்துலேயே குருவர் வந்துடுறாருல. அதனால அப்படி எல்லாத்தையும் சமாளிக்கணும். அதனால நமக்கு நன்மை, இதனால் நமக்கு தீமை. அப்போ தீமைன்னு நினைக்கக்கூடாது, நன்மையே நினச்சிக்கிறணும். பரவாயில்ல, அவன் என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக உதவி பண்ணி நினச்சிட்டு இருந்தான், நான் வேண்டாம் இருந்தேன், என்னத்துக்கு வேஸ்ட்டாக அவனை போய் தொந்தரவு கொடுக்குறோம்னு. ஆனால் இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுறோங்கிறான். அதுதான் அந்த குரு பயிற்சி செய்யக்கூடிய வேலை, அதுதான் அந்த குரு பார்க்கக்கூடிய வேலை. இப்படியெல்லாம் செஞ்சு வந்தால் வெற்றிவாக சூடக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துவிட்டது என்று தான் நம்ம கூற வேண்டும். அதில் மாற்று கருத்து இல்லை. விவசாயமும் சரி, வெளிநாடும் சரி, கடல் சம்மந்தப்பட்டது, நீர் சம்மந்தப்பட்டது, முழுக்க அரசியல், நிர்வாகம், சீர்திருத்தம், காலேஜு, கல்லூரி, ஃபைனான்ஸு, பேங்க்கு, பாருங்கள், சென்ட்ரல் பேங்கு, மத்திய பேங்கு, ஏகப்பட்ட பேங்க் இருக்குது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது, ஆர்பிஐ இருக்குது, சிபிஐ இருக்குது. எங்கே வேணாலும் போகணும். நீங்கள் என்ன சூப்பரசிங் கேடர் தான், நீங்கள் வேலை செய்யாத ஆள், வேலை வாங்கக்கூடியவர், பராமரித்து சூப்பரேஷன் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட சனி மீன ராசிக்கு இந்த 2026 ஆண்டும் சரி, இந்த
ஜனவரியில் 15க்கு மேலே வரக்கூடிய தை மாத பலனும் சரி, 2 ஒன்று சேர்ந்து உங்களுடைய தாக்கத்தை குறைக்கும், உங்களுடைய துன்பத்தை குறைக்கும், உங்களுடைய துன்பம் துயரத்தை கொடுக்கும். அந்த நஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாகாது போல் உங்களுக்கு தோணும். அந்த நஷ்டத்தை ஆகாது போல் தோங்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட வந்து சேரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் மிக முக்கியம். மீனம், வடக்கு, வடகிழக்கு. ஒரு முறை குரு, ஏற்கனவே குருவை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய குருவை போய், திருவண்ணாமலை இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கக்கூடிய அவருடைய அந்த யோகத்தில் இருக்கக்கூடியவங்க, ஞானத்தில் இருக்கக்கூடியவங்க, அம்மணி அம்மானாலும் சரி, ரமண மகரிஷினாலும் சரி, ராமானுஜர்னாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு முறை தரிசனம் செய்து வாருங்க. ஈசானிய லிங்கத்தை ஒரு முறை தரிசனம், 48 சுற்றுங்க. சுற்ற முடியாது, அவ்வளோ கூட்டம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது சுற்றுங்க. ஈசான் லிங்கத்தை சுற்றிட்டு வாங்க. ஈசான் லிங்கமும் உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மீன ராசியும் நிச்சயமாக நல்ல வேலை செய்யும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அதையும் செஞ்சுக்கோங்க. குரு வழிபாடு நல்லா பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சாய்ராமனாலும் சரி, இல்லை எஸ்தரானாலும் சரி, கர்த்தரானாலும் சரி, கர்த்தரானாலும் சரி, ஆண்டவரானாலும் சரி, இல்லை அன்னை உமையம்மை வேளாங்கண்ணியாக இருந்தாலும் சரி, யார் அல்லாவாக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து, அவங்கள மரியாதை கொடுத்து, அவங்களுக்கு கருணை வடிவமாக இருக்கின்ற அவங்க நாகூரில் இருக்கார் தர்கா, யார் இருந்தாலும் நமக்கு தெய்வம் ஒன்று தான். நம்ம மானசீகமாக வணங்குவோம். உள்ளம் பெருங்கோவில், ஊனடம்பு ஆலயம், வள்ளல் பெருனருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் இங்கே தான் இருக்கார். அனிபாவும் இங்கே தான் இருக்கார், கர்த்தர் இங்கே தான் இருக்கார், கடவுள் இங்கே தான் இருக்கார், ஆண்டவர் இங்கே இருக்கார். எல்லாரும் இருக்கக்கூடிய இடம் இதுதான். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, உண்மையை சொல்லணும். ஒரு ஜாதகத்தில் வருதா, உங்கள் ஜாதகத்தில் வந்தால் உண்மையை சொல்லுவோம். என்ன கஷ்டப்பட்டு நீங்கள் கொடுக்குறீங்க, என்ன கஷ்டப்பட்டு தட்சணை கொடுக்குறீங்க, என்ன கஷ்டப்பட்டு நீங்கள் அதை செய்கிறீங்க, எவ்வளவு கேள்வி கேட்கணும்னு. அப்போ உங்களோடு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறதுனால தானே அதை நம்ம கேட்குறோம். அப்போ நம்பிக்கையோடு சொல்லும்போது நீ கலெக்டர் ஆயிடுவ, நீ ராஜயோகா அப்படின்னு எதையாவது சொல்லிட்டு போகிறதுக்கு நான் மாட்டிக்கிறேன். எனக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உங்கள் லக்கணம் என்ன, யோகாதிபதி யார், பாதகாதிபதி யார், 6-8 பன்னில் யார், கேந்திராதிபதி யார், 1-5-9 யார், திரிகோணாதிபதி யார், 6ல் என்ன நோய், இதைத்தான் நம்ம சொல்ல போகிறோம். உண்மையை சொல்லிட்டு போனால் நம்ம நீங்களும் உங்களுக்கு திருப்தி, எனக்கு திருப்தி. எனவே தயவுசெய்து உண்மையே பேசுவோம், உண்மையே சொல்லுவோம். 12 ராசிக்காரங்களுக்கு உள்ளதை உள்ளபடி சொல்லுவோம். ஒரு தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னொற்றான் கொல் என்ன என்று சொல்வது போல என் நேயர்கள் எல்லோரும் நல்லாக இருக்க வேண்டும். இந்த தைத்திங்களில் இந்த புத்தாண்டும் தைத்திங்கள் மாதமும் எல்லோருக்கும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபின்னி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலம் ஒரு துன்பம் இல்லாத வாழும் துய்யனின் பாதத்தில் அன்பது பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அருதுகிலும் ஆய்னது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாகம் அகலாத சுகபானி அருள்வாய் நீ என் தைத்திங்கள் தாயே போற்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.